நல்லா இருக்கேன். நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான எங்க யாழ்ப்பாணத்து தோசை தான் சுட போறோம். உளுந்து தோசை. நாங்க இட்லி அரிசி உளுந்து போட்டும் தோசை சுடுவோம். நாங்க யாழ்ப்பாணத்துல ஆல் பர்பஸ் மாவை அவிச்சு தோசை சுடுவோம். அந்த தோசை தான் சுட போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனலை பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. இதே தோசை மாவை நாங்க குண்டு தோசையாவும் சுடலாம். அப்படியும் செய்ய போறேன். வாங்க பார்க்கலாமா? உளுந்து தோசை சுடுறதுக்கு நான் உளுந்த ஊற வைக்க போறேன். இந்த டம்ளரால இவ்வளவு எடுத்திருக்கிறேன் உளுந்து. நீங்க நிரப்பி மட்டமா வேணுமென்றாலும் எடுக்கலாம். நான் கொஞ்சம் குறைவா இருக்கு, அவ்வளோத்தையும் சேர்க்கிறேன். இதோட வெந்தயம் சேர்க்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் சேர்த்திருக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் நல்ல வடிவா அப்படி கிளஞ்சி கழுவி எடுக்கணும். நல்ல வடிவா கழுவி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணியை விட்டுட்டு ஒரு 4 மணித்தியால நல்லா ஊற வைக்கணும் இந்த உளுந்தையும் வெந்தயத்தையும். அதுக்கு பிறகுதான் நான் இதை அரைச்சு எடுக்க போறேன். அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இங்கால மா அவிய வைக்க போறேன் தோசைக்கு. இது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளோர். அதை தான் நாங்க அவிச்சு போட்டு இதுல வந்து தோசைக்கு சேர்த்து சுடுவோம். இல்லைன்னு சொன்னா புட்டு மாய்ப்போம். நான் அவிக்க கொஞ்சம் கூடுதலா வச்சு அவிச்சிருவோம். ஏன்னு சொல்லுங்க, ஒரு கொஞ்சம் மாவா வச்சு அவிச்சோம்னா கேஸ் அணியா, முதல்ல கூடுதலா வச்சு அவிச்சோம்னா புட்டுக்கு நாங்க யூஸ் பண்ணிடலாம். இப்போ நான் மா நல்லா 1 மணித்தியால நல்லா அவிய வச்சு எடுத்துருக்கேன் பாருங்க. நல்லா அவிஞ்சிட்டே இந்த மாவை நான் அரிச்சு எடுக்க போறேன். இந்த மாவை அவிச்ச உடனே சூட்டோடய அரிக்கணும். நாங்க ஆற வச்சுட்டு கொஞ்சம் லேட் அரிப்ப மட்டும் விட்டோமோ அவ்வளவுதான். கல்லு பத்திரம் பேருந்து இடிக்கிறதுக்கு பொல்லு தடியெல்லாம் கொண்டு வந்து குத்தி தான் இடிக்கணும். அதால சூட்டோடைய ஃப்ரெண்ட்ஸ் கடகடன்னு அரிச்சு எடுத்துருவோம். இப்போ மாவை அரிச்சு எடுத்தாச்சா, இது ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு எங்களுக்கு தோசைக்கு தேவையான அவ்வளவு எடுத்துட்டு மிச்சத்தை நாங்கள் பிறகு புட்டு அவிக்கிறேன் அவிச்சு கொள்ளலாம். இங்கே பாருங்க உளுந்து நல்லா ஊறி வந்திருக்கா. ஒரு 5 மணித்தியால மேனி இதை தண்ணியை வடிச்சு போட்டு நான் இதை நீ அரைச்சு எடுக்க போறேன். இந்த கிரைண்டர் கப்பில் சேர்த்தாச்சு. வடிவா தண்ணி விட்டுட்டு நல்லா பட்டா அரைச்சு எடுக்க போறேன். இப்போ பார்த்தீங்களா நல்லா பட்டா அரைச்சு எடுத்தாச்சு இந்த உளுந்தை. ஏனி இதை ஒரு கிண்ணத்துக்கு இப்படி மாற்றுவோம். கொஞ்சம் அகலமான கிண்ணமாக எடுத்து மாற்றுவோம் வேண்டாம். அப்போ தான் அது புளிச்சு வரதுக்கு வசதியாக இருக்கும். அதால தான் ஏனி இதில் வந்து மா சேர்க்கிறேன். அவிச்ச மா இருக்குது தானே, அதில் வந்து ஒரு 2 சுண்டு சேர்க்கிறேன். நான் அதோட ஒரு காய்ச்சுண்டு அவிக்காதமா சேர்க்கிறேன். அவிக்காத ஆல் பர்பஸ் ஃப்ளோர் அதையும் சேர்க்கிறேன். சேர்த்துட்டு இந்த கிரைண்டர் கப்பில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அதில் மிச்சம் மீதி உளுந்துகள் இருக்குன்னு தான் நேரப்பட்டது அதையும் சேர்த்து அப்படியே கலந்து எடுத்து இந்த மாவோட கலந்து நல்ல வடிவாக இந்த மாதிரி பிணைஞ்சு விடணும். உளுந்து அரைச்ச உளுந்துமா அவிச்சமா அவிக்காத ஒரு கொஞ்சமாக தண்ணியெல்லாம் சேர்த்து நல்ல வடிவாக இந்த மாதிரி குழைக்க வேண்டியது. ஆனால் உப்பெல்லாம் இப்போ போடுறேன் இல்லை, நாளைக்கு தோசை சுடும்போது தான் உப்பெல்லாம் நான் சேர்த்து சுடுவேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக இந்த மாதிரி கலந்தாச்சு, கட்டிகள் இல்லாமல். இனி இதை வடிவாக மூடி இது நான் இரவு கலந்து வைக்கிறேன். இனி காலையில் இல்லை காலையில் கலந்து வைக்கிறேன். இரவு தோசை சுட போகிறேன். இப்போ பாருங்க எப்படி பொங்கி வந்திருக்குண்டு. சூப்பராக பொங்கி வந்திருக்கா, செம்மையாக பொங்கி வந்திருக்கு. இப்படி பொங்கி வரணும். இனி இதுக்கு நாங்கள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்ப்போம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து தோசை மாப்பதத்துக்கு கரைச்செடுப்போம். நல்ல வடிவா இந்த மாதிரி கரைச்செடுப்போம். இப்ப பாருங்க நண்பர்களே, இந்த மாதிரி கரைச்சி எடுத்தாச்சு தோசை மாப்பதத்துல. இதுல கொஞ்சத்துக்கு நான் தாளிச்சு சுட போறேன். தாளிச்ச தோசை என்று சுடுவோம். அதுக்கு கொஞ்சம் மாவை எடுப்போம். இதுல தாளிக்காமலும் சுடலாம். தாளிச்ச தோசை இன்னும் சூப்பரா இருக்கும். இங்கெல்லாம் சட்டி சூடாயிட்டு கொஞ்சமா நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலையை இப்படி சின்ன சின்னதா வெட்டி வச்சுக்க, பச்சை மிளகாய், வெங்காயம். இப்ப இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். இப்ப பாருங்க நல்ல பொன்னிறமாக வந்து விட்டது. அடுப்பை நிப்பாட்டிட்டு இறக்குவோம். இப்போ நாங்க இதுல சேர்ப்போம். இப்ப இதை கலந்து விடுவோம். இப்படி கலந்துட்டு சுட்டா இது தாளிச்ச தோசை. ஆனா செம்ம டேஸ்டா இருக்கும். அது வாழை இலையில வச்சு சாப்பிடணும். சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப இதுல வந்து சம்பலுக்கு தாளிக்க போறேன். மிளகாயெல்லாம் பொரிச்செடுக்க போறேன். எண்ணெய் கொஞ்சம் விடுவோம். இதில் எண்ணெய் சூடாயிட்டு வெங்காயம், சின்ன வெங்காயம், அதோட வெள்ளைப்பூடு கொஞ்சம் பொரியட்டும். இப்போ வெங்காயம் பொரிஞ்சிட்டு எடுப்போம். வெங்காயம், உள்ளி எல்லாம் சேர்ந்து உண்டா. மிளகாய், செத்தல் மிளகாய், ஆகலும் அடுப்பை கூட்டிட்டு போட்டோம்னா எரிஞ்சிடும். கணக்கா எடுப்போம். மிளகாய் அடிக்கிறார்.
இதோட கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். உப்பையும் சேர்த்து இடிக்கணும். இப்போ இதில் தோசையை ஊற்றுறதுக்கு எண்ணெய் நல்லெண்ணெயால் தான் துடைச்சி விட்றேன். அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, இதில் குண்டு தோசையும் சுட போகிறேன். அதால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக. இது தாளிச்ச தோசை. எஸ், இங்காலே ஊற்றுவா. மூடி விடுவான். இப்போ பாருங்க, தோசையை திருப்பி விடுவான். இதோட பொரிச்ச வெங்காயம், வெள்ளைப்பூடும் பொரிச்சு போட்டா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கும். இதோட கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் இடிப்போம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தோசை ரெடி ஆயிட்டு சூப்பரா. இந்த தோசைக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஈடு இணையே இல்லை. அப்படி ஒரு தோசை, எங்களுடைய யாழ்ப்பாணத்து தோசை. இதே மாதிரி முதல் தாளிச்ச தோசை எல்லாத்தையும் சுட்டுட்டு நான் அடுத்த தோசையை சுட்டு காட்டுறேன். இப்ப இங்கால பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், குண்டு தோசை. இதுல குண்டு குண்டா எப்படி வந்திருக்கேன். இதை நீ மற்ற பக்கம் திருப்பி விடுவான். இதுக்கு நீங்க தாளிக்கும் போது விருப்பம்ண்டா கேரட் துருவி போடலாம். அப்படி உங்களுக்கு பிடிச்ச மரக்கறிகளும் போடலாம், நல்லா இருக்கும். இப்ப எல்லாம் மற்ற பக்கம் திருப்பியாச்சு. அவியட்டுக்கு மற்ற பக்கம் இங்கெல்லாம் தேங்காய்ப்பு சேர்ப்பேன். சம்பலுக்கு தேங்காய்ப்பு எங்களோட உரைப்புக்கு தேவையான அளவு பார்த்து பார்த்து நான் சேர்க்க போறேன். ரெடிங்க பார்ப்போம். புளி சேர்ப்போம். இதுக்கு பதிலாக நீங்க தேசிக்காய் புளியும் சேர்க்கலாம். நாங்க பழப்புளி மெதுவா அடிக்கணும். புளியை சேர்த்துட்டு இல்லாட்டி மூஞ்சி கிஞ்சி எல்லாம் பறந்துடும். இப்ப எங்களோட சூப்பரான இடிச்ச சம்பல் ரெடி. பார்த்தீங்களா? இனி அள்ளி எடுக்க வேண்டியா இப்படி ஒரு கிண்ணத்துக்கு. இது பாருங்க, இங்கே குண்டு தோசை ரெடி. எடுப்போம். இது நல்லெண்ணெயில சுடுறது ஃப்ரெண்ட்ஸ் உண்மைக்கும் அப்படி இருக்குங்க. அந்த வாசம், நல்லெண்ணெய் வாசம். இதே மாதிரி தாளிச்சதுலயே நான் குண்டு தோசையை சுட்டு எடுத்து இப்ப தாளிச்ச தோசை இல்ல, தாளிச்ச தோசை சுட்டு பாத்தீங்க. இப்ப தாளிக்காத தோசை சுடுவோமா? அதே தாளிக்காத மாவு எடுத்து சுட்டா தாளிக்காத தோசைங்க பாருங்க. இந்த மாதிரி ஓட்ட வந்தா தான் தோசை. இங்க பாருங்க, தாளிக்காத மாவுல குண்டு தோசையும் சுடுவோம். ஆனா குண்டு தோசை வேற லெவல் ஃப்ரெண்ட்ஸா, சூப்பரா வந்திருக்கு. இதுக்கு சுத்த வர நல்லெண்ணெய் கொஞ்சம் விடுவோம். அப்ப நல்லா இருக்கும். நல்லெண்ணெய்க்கு பதிலாக நீங்க நெய் கூட சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவியட்டும். மற்ற பக்கம் திருப்பவே தேவையில்லை. நான் ஒருக்கா திருப்புறேன். திருப்பாம சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இப்போ பாத்தீங்களா, சூப்பரா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்படி ஓட்ட வந்தா தான் அது யாழ்ப்பாண தோசை. இந்த வாங்க, யாழ்ப்பாண தோசையில இந்த தோசைமா பதம் சரியா வந்ததுன்னு அர்த்தம். சரியா நண்பர்களே? அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நாங்க ஒரு முட்டை தோசை சுடுவோம். இப்படி கணக்கா மாவு, அதுக்கு பிறகு ஒரு முட்டையை கையில் எடுக்கவும், டங்கு டங்குன்னு தட்டவும், இப்படி அடிச்சு வச்சு ஊத்தவும். அதுக்கு பிறகு பாருங்க, இந்த மாதிரி எல்லா பக்கமும் பரப்பி விடணும். கொஞ்சமா மிளகுத்தூள், கொஞ்சமா உப்பு. இந்த தோசையை திருப்பி எல்லாம் போட தேவையில்லை. உங்களுக்கு விருப்பம் பண்ணா திருப்பி போடலாம். ஆனா நான் திருப்பி போட மாட்டேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? இந்த மாதிரி கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அவியட். இப்போ பார்த்தீங்களா, இப்படியே மடிச்சு விட்டுருவேன். மடிச்சு இப்படியே இருக்கா இந்த பக்கம் இப்படி போட்டுட்டு எடுத்து பாருங்க, சூப்பரான முட்டை தோசை.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கட சூப்பரான தாளிச்ச தோசை, குண்டு தோசை, முட்டை தோசை, பிளேன் தோசை, அதுக்கப்புறம் டீ, இடிச்ச சம்பல் எல்லாம் ரெடி. சரியா? இனி நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன், வாங்க பாருங்க. பாத்தீங்களா? இது பாருங்க, தாளிச்ச தோசை எப்படி இருக்கு, பார்க்கவே சும்மா செம்மையா இருக்கு இல்லையா? அதே மாதிரி சாப்பிட்டாலும் சும்மா சூப்பரா இருக்கும். இது இடிச்ச சாம்பல். இது பாருங்க முட்டை தோசை. அதுக்கப்புறம் கீழே இருக்கிறது பிளேன் தோசை. இது பாருங்க சூப்பரான செமையான குண்டு தோசை. பாத்தீங்களா? இப்போ எல்லாத்தையும் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்களோட சூப்பரான தோசைகள் எல்லாம் ரெடி. இப்போ நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன் வாங்க. இங்க பாருங்க சாம்பல், சூப்பரான இடிச்ச சாம்பல். அதுக்கப்புறம் குண்டு தோசை. பாத்தீங்களா? சூப்பரான குண்டு தோசை. குண்டு தோசையில ஒரு 4 வெப்பம், முட்டை தோசை ஒன்று வரட்டும். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எங்கட தாளிச்ச தோசை எப்படி இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்கு. அடுத்தது பிளேன் தோசை. இப்ப எல்லாத்தையும் சாப்பிடுவோம். முதல் முட்டை தோசையை சாப்பிடுவோம். பாருங்க எப்படி இருக்குன்னு. சூப்பர் டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். செம்மையா இருக்கு. முட்டை தோசை தான் ஐயா. என்ன யூ சூப்பர் டேஸ்டா இருக்கு. தாளிச்ச தோசை செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட். குண்டு தோசை வாங்க, குண்டு தோசை பார்க்கலாம். பாருங்க பிச்சு காட்டுறேன். எப்படி அவிஞ்சிருக்கு பாத்தீங்களா? உள்ளுக்கெல்லாம் தோசையே இப்படி சாம்பலோட சாப்பிட்டா ஆஹா எப்படி இருக்கும், செம்மையா தான் இருக்கும். நீ சாப்பிட சும்மா வேற லெவல் டேஸ்டா இருக்கு. என்ன அது டீக்கு ஒரு தனி சுவை இருக்கு. செம்மையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க நாங்க பசியில 2 ஜி நாங்க நல்லாடுது. எங்களுக்கு செம்ம பசியா இருக்கு, சாப்பிட போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா.